Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா HCF அண்ட் LCM. ஸோ லாஸ்ட் லெக்சர்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். ஸோ அதான் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடைய பேசிக் டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா HCF அண்ட் LCM. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃபர்தராக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து HCF LCMலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த HCF LCM டாபிக் உள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCFனா என்ன அப்படின்னு சொல்லி அது எப்படி கால்குலேட் பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் HCF அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதர்வைஸ் இதை இன்னொன்று என்ன சொல்லலாம்னா GCD அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். GCDனா என்ன மீனிங்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ரெண்டு வேலை எப்படி வேணாலும் சொல்லலாம், HCFன்னு சொல்லலாம், அதர்வைஸ் GCDன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த HCF அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் ஈச் நம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்தது HCF அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு நம்பராலையும் ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா HCF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 3,6 இதோட HCF என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ரெண்டு நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ 3 தான் வந்து அதோடைய HCF. அதே மாதிரி இப்போ 6,12 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 6,12 அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு நம்பருமே 6ஆல டிவைட் ஆகும். அதனால அதோட HCF வந்து 6 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சிம்பிள் நம்பர்ஸ் நம்ம டேரெக்டாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் பெரிய நம்பர் 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஸோ அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 மெத்தட் சொல்கிறாங்க. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்றது நார்மலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுறது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 45 ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா 45 டிவைட் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 2 அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் வந்து 1 திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணணும், திருப்பி 2ஆல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எந்த நம்பரால் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ ஸோ அதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஃபைன் பண்ண முடியும். ஸோ HCF ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு வேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் கோ பிரைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பிரைம் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 31 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 37 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 101 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து எதுலையுமே டிவைஸ் ஆகாது. ஸோ எதுலையுமே டிவிசிபிள் ஆகலை. இந்த மூணு நம்பருக்கு HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா கண்ண மூடி நம்ம என்ன எழுதுறாங்கன்னா அதோட HCF வந்து 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா பிரைம் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எந்த மல்டிபிள்ஸும் போட முடியாது. டேரெக்டாக வந்து பிரைம் நம்பர்ஸ் ஒரு 10 நம்பர் கொடுத்தது HCF என்ன அப்படின்னு கேட்டால் கூட HCF ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு எழுதிடலாம். இது வந்து செகண்ட். தென் தேர்ட் கொஸ்டின் வந்து HCF ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 3/4 5/6 இதோடைய HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோடைய HCF என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா HCF இஸ் ஈக்குவல் டு ஸோ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் HCF ஃபைன் பண்ணணும், டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே LCM ஃபைன் பண்ணணும். இப்படி ஃபைன் பண்ணீங்கன்னா ஈஸியாக HCF வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர்ஸ். இப்போ 1/3 2/4 5/6 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒன்றா எடுத்து அதுக்கு HCF ஃபைன் பண்ணணும், டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸ்லாம் ஒன்றா எடுத்து அதுக்கு வந்து LCM ஃபைன் பண்ணணும். ஸோ இதுதான் 3 மேஜர் திங்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்து வச்சுக்கணும். ஸோ HCF எப்படி ஃபைன் பண்ணுறது ரெண்டு வே இருக்குது, ஃபேக்டரைசேஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தட். ஸோ பிரைமோடைய HCF வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். ஃப்ராக்ஷனாக இருந்தால் HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் நியூமரேட்டர் இது வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைன் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து HCF என்னன்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 48 92 140. ஸோ இதுக்கு வந்து HCF எப்படி ஃபைன் பண்ணலாம்? ஸோ நமக்கு தெரிஞ்சது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ மெத்தட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டானா போட்டு பண்ணுவோம். நமக்கு தெரியும் சின்ன கிளாஸ்ல எல்லாம் பண்ணியிருப்போம். மேக்ஸ் கிளாஸ்ல 48 டா போட்டு 12 24 வரும். திருப்பி 24 அகைன் 2ஆல பண்ணுவோம். திருப்பி 24 பண்ணீங்கன்னா 12 வரும். 12 அகைன் 2ஆல பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகிறப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இது வந்து 48 உடைய ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்றதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் 48 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி அடுத்த நம்பர் என்னது 92. ஸோ 92 அதே மாதிரி போடுறப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23 வருது. ஸோ 23க்கு அப்புறம் நம்ம இது பண்ண முடியாது, ஏன்னா 23 வந்து பிரைம் நம்பர். ஸோ இப்போ ஒரு தடவை 2ஆல பண்ணுறோம், திருப்பி அகைன் 2ஆல பண்ணுறோம், தென் நெக்ஸ்ட் நம்பர் 23 வருது. 23 இந்த நம்பரால் டிவைட் ஆகாது, பிரைம் நம்பர். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 140. ஸோ 140 பார்க்குறப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா 140. ஸோ இப்போ இந்த தான் வந்து இதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ 48ஓட ஃபேக்டர்ஸ் இது, 92ஓட ஃபேக்டர்ஸ் 2 2 3, 140ஓட ஃபேக்டர்ஸ் 2 2 5 7. இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி HCF ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க காமன் நம்பர்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒரு டூ இருக்குது, ரெண்டு டூ இருக்குது, 4 டூ இருக்குது. இங்கே வந்து பார்க்குறப்ப ரெண்டு டூ தான் இருக்குது, இங்கே வந்து பார்க்குறப்ப ரெண்டு டூ தான் இருக்குது. ஸோ இதில் இருக்க காமன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ. ஸோ இதில் மூணுலையுமே 2 இன்ட்டு டூ அப்படின்ற நம்பர் தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நம்பரோட HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 2 இன்ட்டு 4 வந்து 4 மூணு நம்பருடைய HCF. ஸோ 48, 92, 140 இதோடைய HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிடலாம். இல்லை டிவிஷன் மெத்தட், ரெண்டாவது மெத்தட்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் சொல்கிறோம். ஸோ டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறோம்னா மூணு நம்பரை காமனாக போட்டுட்டு 2 அந்த நம்பரால் டிவைட் பண்ணிட்டு வரலாம். ஸோ மூணு நம்பர் ஏதாவது டிவைட் ஆகும் செக் பண்ணிக்கலாம். ஸோ மூணுமே ஈவன் நம்பர், ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பக்கம் இந்த நம்பர்ஸ் 2 ஆல் டிவைட் பண்ணுறப்ப 24, இது வந்து 46, இது வந்து 70. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் போடுறப்ப அகைன் நம்ம இந்த சைடு போகிற நம்பர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஸோ டேரெக்டாக அந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு போட்டு 4 ஆல் டிவைட் ஆகும் போட்டு நம்ம 12 4s 48, 23 4s 92, 35 4s 140 அப்படின்றது போட முடியாது. ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். இந்த பிரைம் நம்பர்ஸ் போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும். டேரெக்டாக 4 ஆல் பண்ணுறேன், 8 ஆல் பண்ணுறேன், 12 ஆல் பண்ணுறேன், ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு அது அப்ளிகபிள் ஆகிக்கலாம், பட் எல்லா ப்ராப்ளம்க்கு அது வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா பிரைம் நம்பர்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3 யூஸ் பண்ணிக்கலாம், 5 யூஸ் பண்ணிக்கலாம், 7 யூஸ் பண்ணிக்கலாம், 11 யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2ல ஸ்டார்ட் நான் டிவைட் ஆகலை அப்படின்னா 3 பார்க்கலாம், 3ல டிவைட் ஆகலைன்னா 5 பார்க்கலாம், 5ல டிவைட் ஆகலைன்னா 7 பார்க்கலாம், அப்படி போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 2 ஆல் டிவைட் ஆகுது, இந்த மூணு நம்பருமே வந்து 2 ஆல் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிறனால 2ன்ற நம்பரால் டிவைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 24, 46, 70 அப்படின்ற நம்பர் வந்து வருது. ஸோ அகைன் இது வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அகைன் நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 ஆல் டிவைட் பண்ணுறப்போ 12, 23, 35 அப்படின்ற நம்பர் வருது. ஸோ இதில் வந்து நம்ம மின் பிட்வீன் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா 23 அப்படின்றது பிரைம் நம்பர். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு நம்பர் பிரைம் நம்பராக வந்துட்டாலும் நம்ம இதுக்கப்புறம் இது வந்து காமன் நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணணும் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 இன்ட்டு 2 காமன் நம்பர்ஸ், இங்கே வந்து இந்த சைடு எதாவது டிவைட் பண்ணியிருக்கோமோ அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காமனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் நம்பர் இங்கே 2 இன்ட்டு 2, இங்கே 2 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஃபைனலாக இது நம்பருடைய HCF வந்து என்னன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்னா 4 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து HCF ஃபைன் பண்ணக்கூடிய மெத்தட். நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது, டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு மெத்தட்லையுமே ஆன்சர் வந்து சேமாக வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற நம்பர் வந்து வருது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தட், இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே HCF உடைய அதே நம்பர் 48, 92, 140 உடைய HCF எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம நார்மல் டிவிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 எத்தனை நம்பராலும் கொடுத்துட்டு போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அந்த ரிவர்ஸில் எழுதிக்கணும். ஸோ 140, 92, 40 இதான் வந்து லார்ஜஸ்ட் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் என்னன்னா டிசெண்டிங் எழுதுனதுக்கப்புறம் 140, 92. ஸோ இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணிட்டே வரப்போ எப்போ 0 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணணும். ஸோ எப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ 140 92 டிவைட் பண்ணுறோம். 92 டிவைட் பண்ணுறப்ப 1 கோஷன் பார்ட் வந்து 1. ஸோ 140 92 டிவைட் பண்ணுறோம், கோஷன் பார்ட் வந்து 1, அப்போ 92 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு சொல்லி வருது. 140 - 92 வந்து 48 வருது. ஸோ இங்கே எப்போ 0 வருதோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து 48 வருது. 48 வந்து அடுத்து திருப்பி இங்கே என்ன நம்பர் வரும்னா இந்த நம்பர், இந்த டிவைசர் வந்து என்ன நம்பரோ அந்த நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த டிவைசர் வந்து என்ன நம்பர் வந்துடும் அந்த நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்தோடனே ஸோ 92 இங்கே வந்துருது. திருப்பி அகைன் 48 டிவைட் பண்ணுறோம். ஸோ 148 48, திருப்பி அகைன் 48, திருப்பி பார்க்குறப்ப என்ன வருதுன்னா ரிமைண்டர் வந்து 44 வருது. ஸோ இன்னும் 0 வரல. அதனால என்ன பண்ணுறோம்னா திருப்பி இந்த 48 திருப்பி இங்கே கொண்டு வரோம். ஸோ இந்த 48 கொண்டு வரப்போ திருப்பி அகைன் 44 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் வந்து 4. ஸோ ரிமைண்டர் வந்து 4ன்றப்ப திருப்பி அகைன் இந்த 44 வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்படியே ஒவ்வொரு நம்பர் அப்படி இறக்கி கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். டிவைசர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அடுத்தடுத்த டிவிஷன் கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா ஸோ 44 வந்து ஈஸியாக டிவைட் ஆயிடுது 0. ஸோ நம்மளுக்கு இதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறேன்னா இந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனிங்க. இப்போ 140, 92 இதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். இதில் இருக்க லார்ஜஸ்ட் நம்பர் டிசைனிங் ஆர்டரில் எழுதிடுறோம். எழுதி லார்ஜஸ்ட் நம்பர் 2 நம்பர்ஸ் என்ன 140, 92. 140, 92 டிவைட் பண்ணிங்கன்னா 1. ஸோ ரிமைண்டர் 192 வர ரிமைண்டர் வந்து 48 வரும். திருப்பி 48 வந்து 0 வர வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். 0 வரல அப்படின்றனால திருப்பி அடுத்த நம்பர் என்ன பண்ணுறோம் இந்த டிவைசரை கீழே இருக்கிறோம் 92. ஸோ 92 டிவைட் பண்ணுறது 48, ரிமைண்டர் 44 வருது. திருப்பி 0 வரல, அகைன் இந்த வேல்யூ கீழே இருக்கிறோம். இது 48, 48 திருப்பி 44, 4 ரிமைண்டர் வருது. திருப்பி இந்த 44 கீழே வரப்போ 44, 4, 11 4 அப்புறம் 44, 0. ஸோ ஃபைனலாக இங்கே 0 வந்துருச்சு. ஸோ அப்போ எதாவது டிவைட் பண்ணியிருக்கோமோ அதான் இதோடைய சொல்யூஷன். ஸோ 4 ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருடைய டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா HCF வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. கடைசியாக எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோமோ அதான் வந்து HCF 0 வரதுக்கு. இப்போ
நான் மொதல் 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த நம்பர் என்ன இருக்கு? நமக்கு இன்னும் 48 இருக்கு. 48 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 48 எப்படி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன? ரிமைனிங் நம்பர் அண்ட் லாஸ்ட் HCF. ரிமைனிங் நம்பர் என்னது? 48. லாஸ்ட் HCF என்னது? 4. இந்த 2 நம்பருக்குரிய நம்ம HCF வந்து ஃபைண்ட் பண்றோம். ஸோ அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து 4,48. ஸோ 4,48ன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக டிவைஸில் போகிறோம். 48 4 ஆல் டிவைட் பண்ணுறோம். 12 4s 48 0. ஸோ டேரெக்டாக 0 வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக 0 வந்தனால ஃபைனலாக எதில் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 தான் இதோடைய சொல்யூஷன். சப்போஸ் இதில் வந்து இந்த 0 வராமல் சப்போஸ் 2 3 ஏதோ சம்திங் நம்பர் வருதுன்னா அகைன் இந்த 4 வந்து இங்கே வந்துடும். 4 ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா ஸோ திருப்பி இங்கே 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 4 போடுறப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எத்தனை 4s இது போட்டு திருப்பி ஃபைனலாக 0 வர வரைக்கும் இது என்ன பண்ணணும்னா போயிட்டே இருக்கும். நம்ம டேரெக்டாக இங்கே 0 வந்தனால நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லை வேணால் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு பெரிய கொஞ்சம் பேர் 3 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டு இருப்போம். ஃபைனலாக என்ன மல்டிப்ளை பண்ணுறோம், ஃபைனலாக ஏதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அதான் HCF. ஸோ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 3 நம்பருடைய HCF வந்து 4 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது 4 தான் வந்தது. ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபைன் பண்ணோம், அதுவும் 4 தான் வந்துச்சு. டிவிஷன் மெத்தடில் ஃபைன் பண்ணோம் 4 வருது. இது வந்து தேர்ட் மெத்தட். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இது வந்து இப்போ சின்ன நம்பருக்கு இவ்வளோ பெருசாக நம்ம பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு சின்னதாக அந்த டிவிஷன் மெத்தட் போட்டு ஃபைன் பண்ணிடலாம். இல்லை சப்போஸ் இங்கே கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவிஷன் மெத்தட் போகிறப்போ 2 2 போட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக 4 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து HCF ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ HCF ஆஃப் பெரிய நம்பர் 513 1107 783. இந்த 3 நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணுவோம். ஸோ 3 நம்பருக்கு எப்படி HCF ஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தடில் ஃபைன் பண்ணுறோம். ஸோ டிவிஷன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 2 ஆல் டிவைட் ஆனால் அடுத்த பிரைம் நம்பர் என்ன பார்க்குறோம்? நம்ம 3 பார்க்குறோம். ஸோ 3 டிவிசிபிள்ஸ் ஆஃப் 3 ஆன்னு செக் பண்ணுறோம். டிவிசிபிள்ஸ் ஆஃப் 3 ஆன்னு செக் பண்ணுறப்போ நமக்கு ஃபார்முலாஸ் எப்படி ஃபைன் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஒரு நம்பர் 3 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் ஆட் சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து எக்ஸாக்டாக 3 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்ம வந்து டிவிசிபிள் பை 3. இப்போ 513 அப்படின்னா 5 + 3 + 1 9. ஓகே. 1 + 1 + 7 9. ஓகே. 8 + 7 15 15 + 3 18. ஸோ அந்த 3 நம்பர் மேலே 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பிரைம் நம்பராக 3ன்னு எழுதிக்கிறோம். சப்போஸ் 3 ஆல் டிவைட் ஆகலைன்னா அது 5 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். 5 டிவைட் ஆகலைன்னா அது 7 போட்டு அப்படியே வரிசை போய்கிட்டு இருக்கும். இப்போ 3 ஆல் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிறப்ப 3 171 × 3 வந்து 513. 369 3 வந்து 117 261 × 3. ஸோ இது போடுறப்ப என்னன்னா திருப்பி அகைன் 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். 57 123 87. திருப்பி அகைன் 3 ஆல் போடுறோம். 19 41 29. ஸோ இது வந்து 19 வந்து பிரைம் நம்பர் ஆயிடுது. 29 பிரைம் நம்பர் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ HCF ஆஃப் இந்த 3 நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3. அப்போ வந்து ஆன்சர் வந்து 27 தான் வந்து இதோடைய HCF. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதே தான் 1107 783 பண்ணுறோம். 1 783 ரிமைண்டர் வந்து 324 வருது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இந்த இது வந்து இங்கே வந்துடுது. 783 வந்து வந்துடுது. 783 அகைன் வந்து டிவைட் 2 ஆல் வருது. 648 ரிமைண்டர் 135 வருது. திருப்பி அகைன் இந்த 324 வந்து வந்துடுது. 324 வந்தோடனே 324 டிவைட் பண்ணுறோம். 270 வருது. ரிமைண்டர் 54 வருது. ஸோ அகைன் திருப்பி இந்த 134 கீழே வந்துடுது. 135 கீழே வந்தோன்னா திருப்பி சப்ராக்ட் பண்ணுறோம். 108. ஸோ 108 27. ஸோ 27 இந்த 54 கீழே வந்துடுது. 54 கீழே வந்தோடனே 352 227 54 0. ஸோ 0 வந்தோம் ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய HCF வந்து 27. ஸோ ரிமைனிங் நம்பரை எடுக்கிறோம். ரிமைனிங் நம்பர் வந்து 27 and 513. ஸோ லாஸ்ட் HCF வந்து என்னது 27. அடுத்த நம்பர் வந்து 513 அதை எடுக்கிறோம். ஸோ 513 and 27 போடுறப்போ டேரெக்டாகவே டிவிசிபிள் ஆயிடுது. ஸோ டேரெக்டாக டிவிசிபிள் ஆகிறப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட சொல்யூஷன் என்னன்னா 27 அப்படின்றத ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு 27 வருது. இதுலேயும் இந்த அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 வந்தது. அதனால் டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் எழுதலாம். ஸோ ஃபைனல் HCFS 27 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிவிஷன் மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா டிவிஷன் மெத்தடே யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு டைம் கன்சூமிங் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணி அதை வந்து ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம HCF வந்து பேசிக் கொஷின்ஸ் தான். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி HCFs வந்து கேட்கலாம். டேரெக்டாக ஒரு 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்து HCF ஃபைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து ஃபைன் பண்ண சொல்லலாம். ஃபைன் பண்ண சொன்னால் நீங்கள் இந்த 3 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், டிவிஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், இல்லாட்டி இந்த ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த பெட்டர் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணி டைம் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். HCF ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ், 2 பிரைம் நம்பரோட HCF என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபைன் HCF ஆஃப் 204 1190 1445. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் உடைய சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.